Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு 47 வீட்டில் சடங்கு இருக்கும். மார்னிங்கே வந்து ஒரு சூப்பரான ஸ்மூத்தி ட்ரிங்க்கு வித் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சூப்பரான ஹேர் பேக்குமே நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்னிங் காஃபி எதுவும் குடிக்கிறது கிடையாது, வெந்தய டீ தான் எடுத்துக்கிட்டேன். இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் என்னுடைய சேனலுக்கு டேக் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வாழைப்பழம் வந்து கற்பூரவள்ளி வாழைப்பழம் 2 வாழைப்பழத்தை நல்லா ஸ்லைஸாக போட்டுட்டு நான் நட்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருந்தேன், ஊற வச்சுருந்தேன் நம்ம தான் நைட்டு. அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நான் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து குடிச்சிக்க போகிறேன். இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஸ்மூத்தி தான் எடுத்துக்கிறேனே தினமுமே. இது வந்து பார்த்திங்கன்னா லோ கார்ப் டயட்டுமே வந்து இருக்கிறதுனால மார்னிங்கில் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து இந்த ஸ்மூத்தி தான் வந்து எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 பனானாவுமே ஆட் பண்ணி நான் வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே கார்னிஷிங்காக பனானாவுமே 2 பனானாவுமே கட் பண்ணி போட்டு நான் சேர்த்து எனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கிட்டேன். சரி, என்கிட்ட வந்து கொள்ளு நிறையா இருந்துச்சு, நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து வச்சுருந்தேன். அது வந்து எதுக்குமே யூஸ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சிடலாம். நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கஞ்சிக்கு இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் வந்து சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்றதுனால அதையுமே வந்து பவுட்ரு பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து நம்ம துவையல் செய்கிறதுக்கு கஞ்சி செய்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதையுமே வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி நான் வந்து பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொள்ளு அப்படியே இருக்கிறதுனால இது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த சாய்ஸுமே வந்து வரமாட்டேங்குது. ஸோ அதனால் இப்படி செஞ்சு வச்சுட்டா நம்ம வந்து திடீர்னு கொள்ளு துவையல் செய்கிறதா இருந்தாலும் ஈஸியாக செஞ்சுக்கலாம், வித் வந்து கஞ்சி செய்யும் போதும் ஈஸியாக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஹேர் பேக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து வீடியோ போட்டால் ரொம்ப லென்த்தாக போயிடும், அதனால் வந்து நான் ஒரு வேறு வீடியோவாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா ஹேர் க்ரௌத்துக்கு இது எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ கட்டாயம் வந்து உங்களுக்காக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஒரு பீஸ் அளவுக்கு சிக்கனு, ஒரு எக்கு, அப்புறம் வந்து ஆந்திரா கத்திரிக்காய் பச்சடியுமே வந்து எடுத்துக்கிட்டேன். இவ்வளோதான் மதியானக்கான லஞ்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பாலில் நாட்டு சக்கரை சேர்த்து மட்டும் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். எப்போதுமே சாப்பிட்டு முடிச்சு கையோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பு அளவுக்குமே வந்து ஹாட் வாட்டருமே நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இப்போ வந்து இந்தியாவிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதை நைட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே ரொட்டீன் சாப்பாடு தான், ஃப்ரைட் ரைஸு, ஒரு பீஸு சிக்கன், இதே தான். என்னோட சொல்ல ஃபஸ்ட் டைம் யூஸ் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.